வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யூடியூபர் வெங்கட் பாலா ஹாட் 263. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? முக்கியமான ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பார்க்க போகிறோம். அந்த படம் பேர் என்னன்னா, சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்காரு, முருகதாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பேர் மதராசின்னு ஒரு படம் ஏற்கனவே பேர் டைட்டிலில் இருக்குது பழைய படத்தில். அதேமாரி இன்றைக்கி மதராசின்னு ஒரு படம். படத்துக்கும் மதராசிக்கும் ஒரு என்ன சொல்கிறது, சம்மந்தமே இல்லாத ஒரு படம். டைரக்டர் என்ன நினச்சி எடுத்தார் தெரில. மதராசி அதாவது மக்களுக்கு தெரியாத விஷயத்தை இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த கலாச்சாரத்தெல்லாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வர, துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள் எடுத்து வரக்கூடாது என்று ஒரு படம் எடுத்திருக்கீங்க. துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாடு எப்படியுமே ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் தான் இருக்குது. இப்போ இது என்ன ஆகுது, நிறைய பேருக்கு தூண்டும் வகையில் இருக்குது, ஒரு எண்ணத்தை தூண்டுது. தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இல்லையா, துப்பாக்கி கலாச்சாரம் இல்லையா, அதனால் அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஐடியா குண்டாஸுங்களுக்கும் ரவுடிஸுங்களுக்கும் தூண்டுற அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. நினைக்கிற மாதிரி படம் ஒன்றும் சூப்பரெல்லாம் இல்லைங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன். படம் நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கவும் முடியாது. கேட்டால் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, பைத்தியமாக இருக்கார். அந்த பைத்தியத்தில் உதவி செய்கிறாரு, உதவி செய்கிற குணம் வருது. அவங்க ஃபேமிலி கூண்டோடு அழிஞ்சு போகுது. எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாம் செத்து போகிறாங்க. இந்த மாதிரி பைத்தியம் அடைஞ்சிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்படுது. அதனால் மதராசி படம் பார்க்குறதுக்கு நம்ம மாற்றி யோசிக்கணும். இனிமேல் மதராசி மாற்றி யோசி. இந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்கணும். முருகதாசன் என்ன பண்ணான்னு நினச்சாரு தெரில. வீட்டில் பையன் விளையாடுறதுக்கு பப்ஜி ஏதாவது விளையாடின்னு நினைக்கிறேன். ஃபோனில் பப்ஜி ஃபுல்லாக துப்பாக்கி சூடு, டமா டிஷு என்னன்னு ஒருத்தர். அதில் ஒரு காமெடி கேட்பாங்க, இவனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அவர் சொல்லுவார், இவனை பற்றி சொல்லணுன்னா 1 மணி நேரம் அவங்க. படத்துலேயே இதுதான் காமெடி. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பெரிய காமெடி எதுவும் இல்லை, கதை எதுவும் கிடையாது. சும்மான பப்ஜி மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுகிட்டே இருக்கிறாங்க. டொம்மு பப்ஜி விளையாடுறாங்க. ஃப்ரீ ஃபயர், சிவகார்த்திகேயன் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாரு. அதனால் இந்த படம் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஹிட்டாக ஆக போகிறதில்ல. எனக்கு நல்லா தெரியும், படம் பார்த்துட்டேன்.